ஹே ஹாய்ஸ், நம்மளோட கொடைக்கானல் ட்ரிப்போட ஃபைனல் டே. ஸோ இன்றைக்கி நாங்கள் எல்லா இடமுமே பார்த்துட்டு ஊருக்கும் கிளம்பிட்டோம். ஸோ அந்த டே எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஷேர் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. மார்னிங் ஒரு 7 o'clock போலலாம் எழுந்திரிச்சிட்டு 2 பேருமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உடனே ஸ்பாட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா இன்றைக்கி மார்னிங்கே நம்ம கிளம்பிடலாம், இறங்கிடலாம் மலையிலேருந்து அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம். ஸோ வர வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு டீ சாப்பிட்டுட்டு 9 o'clock தான் ஸ்பாட்லாம் ஓப்பன் பண்ணுவாங்கங்கிறதுனால டீ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலான்ட்டு மாதிரி அப்படியே கிளம்பிட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிடல, ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக பார்க்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட் எல்லாமே நீங்கள் விசிட்டிங் ஸ்பாட்ஸ் பார்க்குறதுல ஃபஸ்ட்டு குணா கேவ் அண்ட் பைன் ஃபாரஸ்ட், தென் மொயட் பாயிண்ட் அண்ட் இந்த ஸ்பாட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு ஸ்பாட்ஸாக தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த ஏரியா லைனுக்கு கனெக்ட் பண்ணிட்டோன்னா அப்படி கண்டினியூவாக எல்லா இடமுமே பார்த்துடலாம். ஸோ இது எங்களுக்கு தெரியாமல் தான் எஸ்டர்டே நாங்கள் கம்ப்ளீட்டாக டிலே ஆகிட்டோம். ஸோ இன்றைக்கி எல்லா ஸ்பாட்டுமே பார்த்தணும் அப்படின்ட்டு காலையில் ஏர்லியராகவே போனனால க்ரௌடு பெருசாக இல்லை. ஸோ ரொம்ப நல்லா ஸ்பாட் எல்லாமே பார்த்துருந்தோம். அண்ட் எங்களுக்கு பர்ஸ்னலி ரொம்ப நல்லா இருந்தது. காலையில் ஏர்லியாகவே இந்த ஸ்பாட்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரௌட் இல்லாமல். நார்மலாகவே நாங்கள் ரொம்ப க்ரௌடான பிளேஸில் போகிறதுக்கு விரும்ப மாட்டோம். ஸோ அதனால அந்த மாதிரி நீங்களும் விருப்பப்படுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். காலையில் ஏர்லியராகவே போயிட்டிங்கன்னா நிறைய டூரிஸ்ட்லாம் அந்த டைமில் வர மாட்டாங்க ஏர்லியராகவே. அது மட்டும் இல்லாமல் இது மண்டே மார்னிங். ஸோ மண்டே மார்னிங்கிறதுனால மேக்ஸிமம் அவ்வளோ க்ரௌட் இல்லை. ஸோ நாங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பாட் பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஏரியாவோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் பில்லர் ராக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பில்லர் ராக்கில் நல்லா ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் அங்கேருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக நான் அந்த கிளிப்பிங் என்னால் எடுக்க முடியல. நான் ஒரு மாதிரி பயத்தில் இருந்தேன். இந்த பில்லர் ராக்கில் நின்றுட்டு இருக்கும்போது சடனாக ஒரு காட்டு எருமை, அந்த பைசன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்களே, கரெக்டான நேம் பைசனான்னு தெரியல, பட் அந்த காட்டு எருமை உள்ளே வந்துருச்சு. நிறைய பேர் பயந்துட்டாங்க. அங்கே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா நிறைய பீப்புள் சொன்னாங்க, அவங்க எல்லாருமே நல்லா பயந்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கூட எருமை தானே, எதுக்காக இவங்களாம் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன். எனக்கு தெரியாது, ஆல்ரெடி கொடைக்கானலில் இந்த மாதிரி ஒரு எருமை பீப்புள்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இறங்கி 108 பீப்புள்ஸ் பக்கம் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க. ஸோ அப்படி நான் அதை பார்த்த ஆச்சரியத்தில் அப்படி இருந்ததுனால நான் கிளிப்பிங்ஸ் எடுக்க முடியல. அண்ட் ரெண்டாவது போயிட்டு நம்ம அதை கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா, ஆனாலுமே கவர் பண்ணிக்க கிளிப்பிங்ஸ் கிடைக்கல. ஸோ பில்லர் ராக் சூப்பராக இருக்கும். ஸ்பாட் நல்லா ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, வீடியோஸ் எடுக்கிறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். அண்ட் மார்னிங் நாங்கள் வந்தப்போ மேகம்லாம் நீட்டாக அந்த மலை எல்லாமே ரொம்ப அழகாக க்ரீனரியாக செம்ம சூப்பராக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த மார்னிங்கில் ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஃபீலிங், லைக் சன் அப்படியே ஃபேஸில் படுறது, அந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ அதில் நின்றுட்டு ஒரு 15 minutes பக்கம் ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அப்படியே குணா கேவ் கிளம்பிட்டோம். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்பாட் குணா கேவ் தான். குணா கேவ் வரும்போது தான் தெரிஞ்சது நான் எவ்வளோ ஃபிசிக்கலாக வீக்காக இருக்கேன் அப்படின்ட்டு. ரீசெண்டாக ஜிம்முக்கு ரெகுலராக போகலை. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரொட்டீன் எல்லாமே ப்ராப்பராக இல்லை. ஃபுட் எல்லாமே கண்ட ஃபுட் அப்படியே சாப்பிட்டுட்ருக்கிறதுனால எனக்கு இந்த குணா கேவில் ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் தூரம் படிக்கட்டு ஏறுற மாதிரி தான். நம்ம பாத யாத்திரையெல்லாம் போகிறோம் எடுக்கிறோம், ஆனால் இது இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கல. மேபி அந்த கிளைமேட்னாலையா, ரொம்ப கோல்டாக இருந்ததுனால என்னன்னு தெரியல, அந்த படிக்கட்டு ஏறும்போது எனக்கு செம்மையாக மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடுச்சு. என்னால் முடியல, அந்த மாதிரி தான் இருந்தது. நீங்களே இந்த வீடியோவில் சவுண்ட் கேட்டு பாருங்கள், அவ்வளோ தூரம் நான் மூச்சு வாங்கி தான் போனேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்துக்கணுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துக்குலாம் போகும்போது. இங்கிட்டிருந்து எவ்வளோ தூரம் தான் ஏறி வந்தோம்.
அதுக்குள்ளேயே பயங்கரமாக மூச்சாங்க. அண்ட் இந்த குணா கேவ் வந்த பின்னாடி இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப க்ரீப்பியாக இருந்துச்சு. லைக் வந்து அதில் உள்ள அந்த மரத்தோட வேர் எல்லாமே வெளியில் தெரிகிற மாதிரி இருந்தது. இதெல்லாம் நான் நிறைய ஃபிலிம்ஸில் பார்த்துருக்கேன். பட் ஃபஸ்ட் டைம் நான் குணா கேவ் இப்போ தான் வரேன். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வரணும்னு சொல்லும்போது குணா கேவில் அலோவ் பண்ணல, அந்த மாதிரி ஏதோ சம்திங்கள் சொல்லிட்டாங்க. அண்ட் நான் இறங்கும்போது எனக்கு கால் பிடிச்சிக்கிச்சு, என்னெல்லாமோ பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து ஏதோ கிச்சன் இருக்குதாமே, அங்கே சமையல் பண்ணலாமே அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க டெவில்ஸ் கிச்சனுக்கு. ஸோ அந்த இடம்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுனால அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஏரியாலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே ஏதோ ஒரு கிச்சன் இருந்துச்சுல, டெவில்ஸ் கிச்சனா? அந்த கிச்சனில் தான் சமையல் பண்ணாங்க. இங்கே வழியெல்லாம் உள்ள விழுந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இங்கே அடைச்சி வச்சிருக்காங்க. என்னடா தண்ணி கட்டின தூரம் வரைக்கும் ஒன்றுமே காணும். சுபாஷே இந்த குணா கேவில் வந்துட்டு வியூ பாயிண்ட் மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் மேலே போயிட்டு நம்ம ஏறி நின்று பார்த்தோன்னா நம்மளால் அந்த மொத்த மலை சைடையும் வந்து நம்மளால் பார்க்க முடியும். ரொம்ப நல்லா இருந்தது கிளிப்பிங்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு. நீங்கள் வந்துட்டு கொடைக்கானல் போனீங்கன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பட் எனக்கு இது வந்து ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த டைமிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப க்ரௌட் இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த டைமிங் வந்து சொல்கிறேன். ஸோ இது வந்து மண்டே மார்னிங் 9:30 அந்த மாதிரி டைம் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே பைன் ஃபாரஸ்ட் இருக்குது. ஸோ பைன் ஃபாரஸ்ட் வந்துட்டோம். பைன் ஃபாரஸ்ட் வந்து ஃபுல்லாகவே பைன் ட்ரீஸாக இருக்கும். அதுக்கு நடுவில் நின்றுட்டு நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அண்ட் அங்கேயுமே நிறைய பேர் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் இருந்து ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டண்ட்டாகவே பிரிண்ட் பண்ணிலாம் கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து எங்களோட ஃபோன்லேயே மாறி மாறி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் அந்த டைமில் கூட குரங்கெல்லாம் மேலே இருந்துட்டு அந்த செடியெல்லாம் பறித்து இதெல்லாம் கீழே போட்டுட்டு மண்டை மேலே வந்து என்னெல்லாமோ உழுகிற மாதிரிலாம் கொஞ்சம் பயங்கரமாக தான் இருந்துச்சு. பட் நல்லா இருந்தது. ஆனால் நிறைய பீப்புள்ஸ் வந்து பைன் ஃபாரஸ்ட் வரல, அப்படியே மூவ் ஆன் ஆகி அடுத்தடுத்த பிளேசஸ்க்கு போயிட்டாங்க. எங்களுக்கு தெரியாது, நான் நினச்சிட்டு இருந்தேன் பைன் ஃபாரஸ்ட் தான் லாஸ்ட் பிளேஸ் போல் அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கு அடுத்து மொயர் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி அடுத்து சொல்கிறேன். ஊருக்கு கிளம்பணுமே எல்லாம் அப்படி வந்துட்டு போயிட்டே இருக்கு. வேற இடம் இருக்கா? இதானே என்ட்ரன்ஸு? இதுதான் என்ட்ரன்ஸ் பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ள. ஆமாம் இதுதான். வேற எதுவும் என்ட்ரி கிட்ட எல்லாம் தெரியலையே. ஆனால் நிறைய பேர் அப்படி தான் போயிட்டே இருக்காங்க. டேடி அப்படி அங்கே பாருங்க, உங்களை க்ளோஸ் அப்பில் அங்கே பாருங்கள், அப்படி இங்கே பாருங்கள் வந்துட்டாங்க. ஸோ பைன் ஃபாரஸ்ட் முடிச்சுட்டு போயிட்டு இருந்தோம். அப்போது எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியாது அடுத்து இன்னொரு ஸ்பாட் இருக்குது அப்படின்ட்டு. அப்படி போயிட்டே இருக்கும்போது தான் ஒரு ஏரியா, ஒரு மலை பார்க்குறதுக்கு வந்துட்டு யானையோட ஃபேஸ் கட் மாதிரியே இருந்தது. பார்த்தா அந்த இடத்துல இருந்த மொயர் பாயிண்ட் அப்படின்ற பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது அந்த மழை வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு தான் அப்படி தோணுச்சுதான்னு தெரியல. ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்து பீக் மாதிரி, அதாவது ஊட்டியில் உள்ள பீக் மாதிரி இந்த ஏரியா சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டோம். இங்கே வந்துட்டு அந்த ஏரியா பார்க்குறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு மலை கிளிப்பிங் கொடுக்குறேன். அது பார்க்குறதுக்கு வந்து எனக்கு வந்து எலிஃபெண்ட் பார்க்குற மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதுலேயுமே நம்ம வந்து குணா கேவில் பார்க்குற மாதிரி வியூ டவர் மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஏறிட்டு நம்ம ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் அந்த வியூ டவரில் வந்துட்டு கொஞ்சம் வெல்டிங்லாம் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் பயமாக தான் இருந்தது மஹலில் ஏறுறதுக்கு. பட் வந்து போய் நல்லபடியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லி வந்துட்டோம். இதில் இருக்குது இல்லையா இந்த ஸ்டாச்சு ஒன்று இருக்கும் பாருங்கள், அந்த இதுதான் காட்டு எருமை. அதுதான் வந்துட்டு நாங்கள் ஆல்ரெடி பில்லர்ஸ் ராக் போகும்போது அங்கே இறங்கிடுச்சு. ஸோ நான் இதை பார்த்தோன்னே ஓ இது தானே அங்கேயும் வந்தது அப்படின்ற மாதிரி, ஏதோ ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ண மாதிரி அதோட பாடி எல்லாமே பயங்கர இதாக இருந்துச்சு.
அதுக்கு பைசப்ஸ்லாம் அப்படி இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்தது. ஆனால் இங்கே வந்து தான் ஃபைனலி ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சது. அண்ட் ஃபோட்டோ எடுத்துட்டு நம்ம அப்படியே மகளில் போய் நிறைய வந்து கிளிப்பிங்ஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த மலை தான், இந்த மலை பார்க்குறதுக்கு வந்துட்டு யானை மாதிரி இருக்குதா, எனக்கு எலிஃபண்ட் மாதிரி தான் ஃபீல் ஆச்சுது ஆக்சுவலாக. ஸோ அது பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒரு எலிஃபண்ட் வந்து உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி அப்படி ஒரு ஃபீல் ஆச்சுது இந்த மலை. அண்ட் நம்ம கொடைக்கானல் வரோம் அப்படின்னா ஒரு நாள் வந்து இந்த ஸ்பாட்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு தெரியாது இந்த தொப்பி தூக்கி பாறை இது எல்லாமே வந்துட்டு இங்கே உள்ள ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான் கூட்டிகிட்டு போவாங்களாமா. ஸோ இந்த மொயல் பாயிண்டில் வந்து வெளியே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம சொல்லணும். சொன்னது பின்னாடி அவங்க வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 250 வச்சு சார்ஜ் பண்ணி அவங்களே வெஹிக்கிளில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதில் நம்ம போனோன்னா தொப்பி தூக்கி பாறை, மதிக்கட்டான் சோலையா அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்களாம். ஸோ எங்களுக்கு இது ஃபஸ்ட்டே தெரியாது. ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருந்தா நாங்கள் இன்றைக்கி கிளம்புற அன்னைக்கு இல்லாமல் அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் கொடைக்கானல் வரும்போது கண்டிப்பாக இந்த பிளேஸ்லாம் போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அந்த செம்மறியாட்டு பண்ணை, அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு மொயர் பாயிண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பிளேசஸ் எல்லாமே. சரி. மதிக்கட்டான் சோலை, தொப்பி தூக்கி பாறை. ஓ, தொப்பி தூக்கி பாறைலாம் இவங்க தான் கூட்டிகிட்டு போய் காமிப்பாங்களா? வேறு டியூஸ்டே மட்டும் இதாக மாக்கியிலனாலும் ஃபாலோ பண்ணுவோம். ஸோ ஒரு வழியாக கொடைக்கானல் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு நம்ம இன்றைக்கி ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 11 o'clock போல் ரூமில் இருந்து எல்லாமே திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நானும் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். போகிற வழியில் அண்ணி பசங்களுக்கு கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பினோம். போகிற வழியில் கொடைக்கானல் சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்படின்ற மாதிரி ஒரு ஷாப் இருந்துச்சு. அங்கேருந்து சாக்லேட் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஹாட் சாக்லேட் கிடைக்கும் அப்படின்னு போட்டதுனால எனக்கு செம்மையாக டெம்ப்டிங் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சமாக ஹாட் சாக்லேட் வாங்கி குடிச்சிக்கிட்டோம். மார்னிங்லேருந்து பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிடாதனால மொயர் பாயிண்டில் வந்து கொஞ்சோண்டு நிலக்கடலை மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். அது நல்லா சூடு பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நிலக்கடலைக்கு அவங்க கீழே கொடுத்துருந்த அந்த நம்ம சோளத்தோட சோளத்துக்கு மேலே இருக்கும் இல்லையா, ஸோ அந்த லீஃப் வச்சு தான் ரேப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது நல்லா இருந்தது. வர வழியில் ப்ரொக்கோலி எல்லாமே கொடைக்கானல் வந்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரேட் கம்மியாக இருக்கும். ஸோ நம்மளால் என்ன முடியல வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நமக்கு வண்டியில் ரொம்ப லோடு ஏற்ற முடியாதுங்கிறதுனால ப்ரொக்கோலி மட்டும் வாங்கிக்கிட்டோம். ஸோ வாங்கிட்டு அப்படியே மலை இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் டே டைமில் தான் இறங்கணுங்கிறதுனால ரொம்ப அவ்வளோக்கு டிராஃபிக் இருக்கிற டைமில் நாங்கள் போகல. இருந்தாலுமே கொஞ்சம் நம்ம மலை ஏறும்போது நம்ம கொஞ்சம் பொறுமையாக போவோம். இறங்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பீட் வரும் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் போகணும். கொடைக்கானல் நீங்கள் ட்ரிப்லாம் வரீங்கன்னா பைக் ட்ரிப் பண்ணும்போது சில பேர் வந்து வேகமாக போவாங்க. அதை பார்த்தோன்னா நமக்கு ஒரு மாதிரி வெறியேறி அப்படிலாம் போகக்கூடாது. பொறுமையாக பொலைட்டாக போனால் போதும். நாங்கள் அப்படியே பொறுமையாக கீழே இறங்கி வந்தோம். ஸோ வர வழியில் வந்துட்டு ஒரு ஸ்பாட் பார்த்தோம். பெரிய பிரச்சனை என்ன ஆகிடுச்சுன்னா, நாங்கள் வர வழியில் ஜிபே இருக்கும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு கையில் கேஷே இல்லாமல் சுத்தமாக காசே இல்லாமல் வந்துட்டோம். ஸோ வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாட்டுக்கு வந்துட்டு கேஷ் தான் கொடுக்கணும், இங்கெல்லாம் ஜிபே ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மலை இறங்கும்போது ஒரு சில ஸ்பாட்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த ஸ்பாட்லலாம் வீடியோவோ ஃபோட்டோவோ நம்மளால் அங்கே போகவே முடியல, அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஸோ எப்போவுமே கையில் ரெடி கேஷ் வச்சுக்கோங்க, வச்சுக்கிறது நல்லது. நல்லா சுற்றி சுற்றி பார்த்து தின்னுட்டு இருக்கு. என்ன கடிச்சு சாப்பிடுது தரையில் கிடந்து? இந்த குட்டி ரெண்டு பாருங்க.
ஸோ மலை இறங்கி முடிச்சதுக்கு அப்புறமா தான் அந்த ஹீட்டை ஃபீல் பண்ண முடிஞ்சது. நான் வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. என்னடா அதுவும் இல்லாமல் டீஹைட்ரேட் ஆகிட்டே இருப்போம் இல்லையா பைக்கில் போகும்போது. ஸோ ஏதாச்சும் தண்ணி குடிக்கலாம், ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி எங்கெல்லாம் நிப்பாட்டுறோமோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு இருந்தோம். அண்ட் வந்து மார்னிங்கும் சரியாக சாப்பிடல. ஆஃப்டர்நூனுக்கு ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு யோசிக்கும்போது பைக் ட்ரிப்பை ஊருக்கு வரைக்கும் போகணும், ஒரே நாள் ஃபுல் ஃப்ளஷ்டாக ஓட்ட போகிறோம் அப்படின்றதுனால பெருசாக லோட் பண்ண வேணான்னு வர்ற வழியில் ஒரு கம்மங்கூழ் கடை இருந்தது. சூப்பரான கூழ். அது கூட வந்துட்டு அவங்க நிறைய அந்த சைட் டிஷ்லாம் கொடுத்துருந்தாங்க. வத்தல் அது இதுன்னு எல்லாமே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. செம்ம ஃபில்டான ஃபுட்டு. இந்த மாதிரி ட்ரிப் வரும்போது இந்த காலை வந்துட்டு மேலே வச்சுருக்கும் போது அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. பேக்கில் சாஞ்சிட்டு காலை தூக்கி மேலே வச்சுட்டு ஸோ அப்படி ஒரு வழியாக நாங்கள் ஓரளவுக்கு தூரம் வந்து சேர்ந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறமா போகிற இடத்துலலாம் எங்கெல்லாம் டீ குடிக்கணும், எங்கெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு தோணுதோ அங்கெல்லாம் நிப்பாட்டிடுவோம். ஸோ இது ஒரு கும்பகோணம் கஃபே அப்படின்னு போட்டிருந்துச்சு. இங்கே வந்துட்டு ஒரு 2 காஃபியை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் எங்களோட ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் வேறு எதுவும் சாப்பிட்டுக்கல. காலையிலேருந்து நிலக்கடலை சாப்பிட்ருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கூழ் குடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் டீ அங்கே இங்கே போகிற இடத்துலலாம் டீ குடித்தோம். டீயில் தான்ப்பா உயிர் போகுது அப்படின்ற மாதிரி டீ தான் ஃபுல்லாகவே லோட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ போகிற வழியெல்லாம் அப்படியே கேப்சர் பண்ணிவிட்டு டீயும் குடிச்சிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டு மார்னிங் 11 o'clock கிளம்பினோமா, நைட்டு வந்து ஈவினிங் ஒரு 6:30 போல் ஊருக்கு வந்து சேர்ந்தோம். ஸோ வர வழியில் பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு இங்கேயும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜேர்னியை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நல்லா இருந்ததில்ல எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்லாம் பேசிட்டு கிளம்புனோம். ஸோ இந்த இடம் பார்க்கும்போதெல்லாம் ஊர் வந்தாச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சுது. ஸோ இது வந்து விஸ்வா கஃபே. ஆல்ரெடி என்னோடய வீடியோ ஒன்றில் போட்டிருப்பேன். இந்த கஃபே வந்து நம்ம வந்து சண்டேலாம் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் இந்த கஃபே வந்து குடிச்சிட்டு போவோம். ஸோ எங்களுக்கு நல்லா பிடிக்கும். காஃபி எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ நாங்கள் டீ வாங்கிட்டு அப்பம் அண்ட் வந்து கடலை ப்ரோட்டீனுக்கு அதெல்லாம் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே ஊருக்கு கிளம்பிட்டோம். நம்ம ஊர் வரும்போது அது ஒரு ஃபீல் கிடைக்கும் இல்லையா? சீரியஸ்லி செம்மையான ஒரு ஃபீல். அதுவும் இல்லாமல் ஈவினிங் ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் வெயிலில் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். கரெக்டாக ஊருக்கு வரும்போது வெயில் தாழ்ந்து அந்த ஒரு ஜில்லான ஃபீல் கிடைக்கும்போது சீரியஸ்லி ரொம்ப நல்லா இருந்தது. நான் இந்த வீடியோ மூலமாக என்ன சொல்ல வரேன்னா, நாங்களுமே வந்துட்டு வெளியே போகணும் அப்படி எல்லாமே யோசிச்சுட்டு இருந்தோம். பட் வந்துட்டு யாராவது எதாவது சொல்லுவாங்க, வீட்டில் எதாவது சொல்லுவாங்க, எல்லோரும் கப்பலாக போகிறீங்க எப்படி சேஃபாக போயிடுவீங்களா அப்படி எதாவது சொல்லுவாங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தோம். ஃபைனலி நாங்கள் வந்து டிசைட் பண்ணி ஓகே போயிடலாம் அப்படின்ற மாதிரி, யார்கிட்டையும் பெருசாக சொல்லிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி போயிடலான்னு கிளம்பிட்டோம். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தோணலாம் லைக் நம்ம வந்து இவங்க என்ன ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஒவ்வொரு ஃபீமேல்ஸ்க்கும் ஒவ்வொரு மேல்ஸ்க்கும் ஒரு கல்யாணம் ஆனவங்களுக்கும் 1008 பிரச்சனை இருக்கும், 1008 ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணி வரணுன்னா இந்த மாதிரி ஏதாவது ட்ரிப் போங்க, வெளியே போங்க. சீரியஸ்லி சொல்கிறேன். அந்த போயிட்டு வந்துட்டு எனக்கு ஒரு 2-3 வீக்ஸ்க்கு எனக்கு அந்த மைண்டில் அந்த மெமரி இருந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீல் அது ஆக்சுவலி. ஸோ நீங்களும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், வெளியே போங்க, ப்ரெஷரை மறந்து ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய ட்ரிப் வீடியோ வந்துட்டுருக்கு. ஹோப் யூ ஆல் லைக் இட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.